வணக்கம் நண்பர்களே. காலையிலேயே முக்கியமான ஒரு விஷயத்துக்கு கிளம்பிட்டேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தோம். அதோட டப்பிங்க்கு தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். அரக்கோணம்லேருந்து சென்னை சென்ட்ரல் வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து வடபழனி போயிட்டு வடபழனிலேருந்து ரேப்பிடோ புக் பண்ணி டப்பிங் ஸ்டுடியோவுக்கு வந்துட்டேன். இங்கே வரத்துக்குள்ளேயே பாதி நாள் முடிஞ்சிச்சு. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது எனக்கு முன்னாடி வந்தவங்களாம் இன்னும் முடிக்காமல் இருக்காங்கன்னு. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கே இன்னும் முடியல. நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன் இன்றைக்கி நம்மளுக்கு முடியாது அப்படின்னு. சரின்னு கொஞ்ச நேரம் ராஜா சாங் கேட்டுட்டு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். The next day. அடுத்த நாள் காலையில் நானும் டைரக்டர் கிருஷ்ணாவும் சீக்கிரமாக கிளம்பி பழைய கதைகள், இடையில கொஞ்சம் காலை உணவு, அப்புறம் டீ, மறுபடியும் பழைய கதைகள், அப்புறம் ஆட்டோ டயர் தேய்கிற வரைக்கும் மறுபடியும் பழைய கதைகள், ஆட்டோ ஸ்டாப் ஆகிற வரைக்கும் நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டே வந்துட்டுருந்தோம். ஸ்டுடியோ வந்த உடனே கொஞ்சம் டைலாக்லாம் செக் பண்ணிவிட்டு டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எடுத்த படத்தை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம கஷ்டப்பட்டது வீணாகலை அப்படின்னு. நான் மட்டும் இல்லை, டீமாக எவ்வளோ கஷ்டப்பட்டு நல்ல ஒரு படத்தை எடுத்துருக்கோன்றதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களை மாதிரியே கோடம்பாக்கத்துலேயோ இல்லை தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையிலையோ யங்ஸ்டர்ஸ் ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராடிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்.